இன்றைக்கு உயர்கல்வியில் தமிழ்நாடு தொடர்ந்து இந்தியாவில் முதலிடம். 2030 ஒன்றிய அரசு உயர்கல்வியில் எந்த இலக்கை தொட வேண்டும் என்று கருதியதோ அதை 2021 54% சொட்ட மாநிலம் இந்த தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு என்ற பெருமை. அந்த வகையில் 1975 தொடங்கப்பட்டு 1974 அறக்கட்டளையை உருவாக்கி தமிழகத்துடைய முதல்வராக இருந்த தன்னிகராத தலைவர் முத்தமிழறிஞர் நினைவு வாழ்கிற டாக்டர் கலைஞர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட கல்லூரி இன்றைக்கு பொன்விழாவை தொட்டிருக்கிற நமது கல்லூரி என்பது வரலாற்று பெருமை. அப்படி குறிப்பிட்டு சொல்ல காரணம், உயர்கல்வியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைக்கிட்டு அந்த பள்ளி கல்வி வரை தகுதிமிக்க மாணவர்களுக்கு தந்த பெருமை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்களை சாரும். எனவே பள்ளி பருவம் தாண்டி கல்லூரிக்கு வந்திருக்கிற உங்களை அனுப்பி வைத்த மாமனிதருக்கு நாம் என்றைக்கும் நன்றி சொல்ல வேண்டிய பெருமை சிறப்பு நமக்கு உண்டு. அவரோடு கடந்து இப்படியாக சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அது அண்ணா காலத்திலிருந்து கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு சொல்லவே மதசார்பற்ற கொள்கையின் அடையாளம் இந்தியாவில் யார் என கேட்டால் இந்தியா அடையாளம் காட்டக்கூடிய மாமனிதர் தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிகரான தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். பாசிச கொள்கையை வேறெடுத்து சிறுபான்மை மக்களை பாதுகாக்க அயராது பணியாற்றுகிற பாடுபடுகிற முதலமைச்சருக்கு இந்த கல்லூரியும் கல்லூரி நிர்வாகமும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர் பெருமக்களும் சிறுபான்மை பெருமக்களும் தொடர்ந்து பாதுகாப்போடு உறுதுணையாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். 2026 திராவிட மாடல் முதல்வர் தளபதிதான் தமிழகத்தின் முதலமைச்சர் என்பதை சிறுபான்மை மக்கள் போற்றி பாதுகாத்து ஆட்சியமைப்புகளை சொல்லி அழைத்து வந்து பெருமை சேர்த்த நிர்வாகத்திற்கும் தனி அன்பு காட்டிய தாளாளருக்கும் நன்றிகள் பல கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.